ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது விரும்பத்தகாத இணைவுகள். இதான் தலைப்பு. ஜாதகத்தில் சில கிரகங்களுடைய இணைவு அல்லது சில வீடுகளுடைய இணைவு மிகச் சிறப்பான யோக பலன்களை தரும். இங்கே வீடுகள் எப்படி இணையும் அப்படின்னா, வீட்டின் அதிபதிகள் இணைவு தான். அதுவும் கிரக இணைவுங்கிற அடிப்படையில் வந்துடும். இப்போ ஒரு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒன்று சேர்வது சிறப்பு. 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சிறப்பு. லக்னாதிபதி 9ஆம் அதிபதி சேர்வது சிறப்பு. இந்த மாதிரி வீடுகளின் இணைவு. அதே மாதிரி கிரகங்களின் சில இணைவுகள், குரு சந்திரன் சேர்ந்திருப்பது, குரு சூரியன் சேர்ந்திருப்பது, சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதுங்கிற மாதிரி சில இணைவுகளெல்லாம் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும், எந்த ஜாதகமாக இருந்தாலும். சில ஜாதகங்களில் விரும்பத்தகாத கிரக இணைவுகள் இருக்கும். இந்த விரும்பத்தகாத கிரகங்கள் எவை எவை அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த மாதிரி கிரக இணைவு இருந்தால் என்ன செஞ்சுக்கணும்? விரும்பத்தகாத கிரக இணைவுகள் இருந்து அது மிக முக்கியமான வீடுகளை பாதிச்சிருந்ததுன்னா அந்த வீடு சார்ந்த பலன்கள் கிடைப்பதில் ஜாதகருக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்படும். இது ஒரு விதி. அந்த இணைவின் மூலமாக உயிர் உறவுகள் பாதிப்படையும். அந்த உயிர் உறவுகள் சார்ந்த நம்மளுடைய உறவு நிலைங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு கசப்பான மனோநிலையை வாழ்நாளில் கொடுக்காமல் போகாது. அப்படி விரும்பத்தகாத கிரக இணைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஆப்போசிட் குரூப்பில் இருக்கிற கிரகங்களின் இணைவுகள் விரும்பத்தகாத இணைவுகள் தான். உதாரணமாக அருள் அணி, பொருள் அணின்னு 2 அணிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. இதில் பொருள் சார்ந்த விஷயங்களின் அணி கிரகங்கள் அப்படிங்கிறதுல ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சனி, இந்த 4 பேர் வந்துடுவாங்க. அருள் சார்ந்த லக்னங்களுக்கான கிரகங்கள் அப்படிங்கிறதுல சூரியன், சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு, இது வந்துடுவாங்க. இதில் இந்த குரூப்பில் இருக்கிற கிரகங்கள் அந்த குரூப்பில் இருக்கிற கிரகங்களோடு இணைஞ்சிருந்தாலே அது ஒரு சிக்கலான அமைப்பு தான். ஆனால் இதில் சில விதிவிலக்குகளும் உண்டு. இப்போ சூரியன் புதனோடு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறனால புதன் சுக்கிரனுடைய இயல்பு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது. இவங்க 2 பேர் வேறு வேறு குரூப்பை சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி குருவும் சனியும் இணைந்திருக்கிறதுனால குரு பகவானோ சனி பகவானோ பெருமளவில் பாதிப்புகளை சந்திச்சிடுறது இல்லைங்கிறது, இதுவும் வேறு வேறு அணியின் இணைவுகள் தான். அதே நேரத்தில் ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய சனியும் ராகுவும் ரொம்ப க்ளோஸாக இணைந்திருக்கும் போது அந்த ஜாதகம் தொழில்முறை ஏமாற்றங்களையும் கடுமையான பாதிப்புகளையும் உழைப்பாளர்களால் வஞ்சிக்கப்படுவதையும் வாழ்க்கையில் சந்திக்குது. இது ஒரே குரூப்லேயே இருக்கிற இணைவில் இது ஒரு நெகட்டிவ். சூரியனும் செவ்வாயும் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருக்கிற நிலையில் அது கடுமையான தோஷமாக சில ஜாதகங்களில் பாவ வீடுகளில் இவர்களுடைய இணைவு இருந்து சுபக்கோள்களின் தொடர்புகள் இல்லாத நிலையில் விபத்து, கண்டங்கள், உஷ்ண ஆதிக்க நோய்கள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றையும் கொடுத்துருது. அப்போ ஒரே குரூப்பில் இருந்தாலும் சில நேரம் நெகட்டிவ் இருக்கும், ஆப்போசிட் குரூப்பில் இருக்கிறவங்க இணைஞ்சாலும் நெகட்டிவ் இருக்குங்கிறது. இதில் ரொம்ப விரும்பத்தகாத இணைவுகள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, இந்த சூரியன் சனி ராகு கேதுவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு விரும்பத்தகாத இணைவு தான். இது அப்பாவால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை கெடுத்துரும், ஜாதகருடைய தன்னம்பிக்கையை குறைச்சிரும், அரசாங்க தண்டனைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும். மேலும் அரசாங்கத்தினால எந்த நன்மைகளும் அடைய முடியாத, அதிகாரத்தில் இருக்கிறவங்களால நன்மைகள் அடைய முடியாத, அப்பாவின் வர்க்கத்தினால நன்மைகள் அடைய முடியாத சூழ்நிலைகளை உருவாகும். சூரியன் ராகுவோடோ சனியோடோ ரொம்ப க்ளோஸாக குரு கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது இந்த விதி ஏற்படும். ஸோ இது ஒரு விரும்பத்தகாத இணைவு. இது எந்த வீட்டில் இருந்தாலும் அது ஒரு சிக்கல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் சேர்ந்திருப்பது, சந்திரனும் சனியும் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு கடுமையான தோஷமாகவும் மனக்குழப்பத்தை தரும் விதியாகவும் குளறுபடியான வாழ்வியல் முறையையும் தாம்பத்திய சுகத்தை கெடுக்கும் அமைப்பாகவும் புணர்வு தோஷமாகவும் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ சந்திரன் இவங்களோட சேர்றது இந்த அமைப்பு கொடுக்கும், சனியோட சேர்றது. அதே மாதிரி சந்திரன் ராகு கேதுவோட ரொம்ப க்ளோஸாக சேரும்போது மனநிலை பாதிப்பு, உடல்நிலை பாதிப்பு, உடல் வளர்ச்சி குன்றி போகுதல், மனப்பிறழ்வு அப்படிங்கிறது மாதிரியும் முடிவெடுக்க முடியாத திணறுதல்கள் ஏற்படுத்துவதுங்கிறது மாதிரியான அமைப்புகளையும் கொடுத்துடக்கூடியது தான்.
சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து பாவ வீடுகளில் இருக்கிற சில ஜாதகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு விரும்பத்தகாத இணைவாக போயிடும். சந்திரனும் சுக்கிரனும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா ஒழுக்க குறைபாடுகள் ஏற்படுறது, மாமியார் மருமகள் பிரச்சனை ஏற்படுறது, மாமனார் மருமகன் பிரச்சனை ஏற்படுது, திருமணத்துக்கு பின்பான வாழ்வியலில் சிக்கல்கள் உருவாகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. பொதுவாகவே கிரக இணைவுகள் அப்படிங்கிறத விட கிரகங்கள் தனித்தனியாக செயல்படுற போது தான் ஒரு ஜாதகம் நல்ல வேலை செய்யும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. அந்த ஜாதகரை அவங்கவுங்க தன்னுடைய பார்ட் ஆஃப் தி டைமிங் வரும்போது நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. இந்த கிரக இணைவுகள்ங்கிறதே ஒரு மாதிரி ரெண்டு கலவையான அமைப்பு தான். அந்த கலவையான அமைப்பில் விரும்பத்தக்க கிரக இணைவுகளும் இருக்கும், கிரக பார்வைகள் இருக்கும், விரும்பத்தகாத கிரக இணைவுகளும் கிரக பார்வைகளும் இருக்கும். இதில் சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவரோட சனி ராகு கேது சேருவது குற்றம். அதே மாதிரி செவ்வாய் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து அது ஒரு பாவ வீடாகவும் இருக்கிறதும் சில ஜாதகங்களில் நெகட்டிவ் பலனை கொடுத்துரும். சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவருக்கும் சனி ராகு கேது சேருவது குற்றம். இதுவும் விரும்பத்தகாத இணைவு தான். இவரோடு சுக்கிரன் சேர்றதும் சில நிலைகளில் குழப்பத்தை தரும், புதன் சேர்றதும் சில நிலைகளில் குழப்பத்தை தரும். புதனுடைய சேர்க்கையுமே பார்த்தீங்கன்னா சில நிலைகளில் சந்திரன் புதன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது தாயாருக்கும் மகனுக்கும் ஆகாமல் போகக்கூடிய விதிகளை உருவாக்கும். அதே மாதிரி மனநிலை பாதிப்பு, மனப்பிறழ்வு போன்றவைகள் ஏற்படும் அமைப்பு உண்டாகும். செவ்வாயோட அமைப்பில் விரும்பத்தகாத இணைவு சனி செவ்வாய் சேர்க்கை தான். செவ்வாயும் சனியும் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருந்தாங்கன்னா அது கடுமையான விபத்து, கண்டங்கள், சடுதியில் உயிர் பிரிதல், ஆப்ரேஷன் போன்றவை ஏற்படுவது, தவறான மருத்துவ சிகிச்சைங்கிறது, தலைகுனிவை ஏற்படுத்துறது, அசிங்க அவமானம், குற்றச்செயல்களில் இவங்க ஈடுபடுறது அல்லது குற்றச்செயல்கள் இவர்கள் மேலே தாக்கத்தை உருவாக்குறதுங்கிற மாதிரி அமைப்பு. ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி திசையில் செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருக்கிற ஒரு ஜாதகம். சனி திசையில் செவ்வாய் புத்தி வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க, நான் சொன்ன பலன் கொஞ்சம் கவனமாக இருங்க, விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்க, போக்குவரத்து விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. இந்த சனி திசை செவ்வாய் புத்தி முடிகிற காலம் வரைக்கும் அவர் அந்த சனி திசை செவ்வாய் புத்தியில் 2 முறை பெரும் விபத்து, வாகன விபத்து, 6 மாத கேப்லேயே ஒரு தடவை ஃபேக்ட்ரியிலேருந்து முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் திருடிட்டான். அதோடைய மதிப்புகள்லாம் சொல்லவே முடியாது அப்படிங்கிற லெவலில். அதனால் பெரும் சிக்கல்களையும் சட்ட சிக்கல்களையும் கோளாறுகளையும் சந்திக்க வேண்டியது வந்து. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சனி செவ்வாயுடைய இணைவும் ஒரு விரும்பத்தகாத இணைவில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு மற்ற கிரகங்கள் ராகு கேதுகளில் ராகு ரொம்ப க்ளோஸாக இருந்தார்னா அது ஒரு விரும்பத்தகாத இணைவாக போயிடும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நிறைய தவறுகள் இழைக்கும் வாய்ப்புகளை இந்த கிரக இணைவு கொடுத்துரும். செவ்வாயும் ராகும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தவறு இழைப்பார்கள், கோபத்தினால எதை வேணாலும் செஞ்சுருவாங்கங்கிறது மாதிரி வரும். இது ரெண்டும் ஒரு விரும்பத்தகாத இணைவு தான். புதனும் செவ்வாயும் இணைந்திருக்கும் போது இவர்கள் எந்த வீட்டில் இணைஞ்சிருக்காங்கிறத பொறுத்து சில நெகட்டிவ் பாசிட்டிவ்னு 2 பலனும் கலந்துருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதன் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் யார் கூட இருந்தாலும் இவர் பெருசாக கெட்டு போக மாட்டாருங்கிறதுனால இது சந்திரன் ஒருத்தர் மட்டும்தான் புதனோடு சேரும்போது ஒரு மாதிரி மனநிலை குளறுபடியை தரும். மற்றபடி வேறு எந்த கிரகத்தோடு இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு காலத்தை கடத்திவிடும் யோகிதை உள்ளவர். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இவர் ராகுவோடு ரொம்ப க்ளோஸாக சேரும்போது ஒரே அணியைச் சேர்ந்தவர்கள்னாலும் சற்று ஒழுக்கக்கேடை தரக்கூடிய வாய்ப்புகள் வருங்கிற அந்த அடிப்படையில் ஒரு விரும்பத்தகாத இணைவு அப்படின்னு எடுக்கலாம். அதே மாதிரி சந்திரனோடு சுக்கிரன் சேரும்போது நான் மேற்கூறப்பட்ட அந்த மாமியார் மருமகள் பிரச்சனை, ஒழுக்க குறைபாடு போன்ற, சுக்கிரன்னா காமத்தை தர்றவர், அவர் சேர்ற கிரகத்துக்கு தகுந்த மாதிரி ஒழுக்க குறைவுகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டவர் ஆவார். ஸோ இந்த மாதிரியான விரும்பத்தகாத இணைவுகள் நம்ம ஜாதகத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது நாம் அந்த காலகட்டம், அதாவது தசாபுத்திகள் நடக்கிற காலகட்டமாக இருக்குது. இல்லை சார் எனக்கு லக்னாதிபதியே சனி, அவர் போய் சூரியனோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்காருனா நீங்கள் வாழ்நாள் முழுக்க எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதும், சனி திசை நடக்கும்போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். புரிஞ்சிச்சுங்களா? இந்த விரும்பத்தகாத இணைவுகளில் எதிரி கிரகங்களும் வரும், நட்பு கிரகங்களும் வரும். 2 நிலைகளிலையும் இதை நாம் எடுக்க வேண்டியது. ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் விரும்பத்தகாத இணைவுகள் அப்படிங்கிறதுன்னு தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே இல்லை. அவங்க யார் கூட சேர்ந்தாலும் அவங்கள முழுங்கி ஏப்ப விடக்கூடிய கிரகங்கள். ஏன்னா அவங்க கரும்பாம்பு செம்பாம்புங்கிறதுனால அவர்கள் யாரோட வேணாலும் இருக்கலாம். இருக்கிறது இயற்கை சுபர் வீடாக இருந்து யாரோடைய சுப பார்வையோ அல்லது சுப கிரகங்கள் சேர்க்கையோ இருந்தால் அவங்க நல்லதையும், பாவக்கோள்கள் இணையும் போது கெடுதலையும் செய்வாங்க. இப்போ சனி ராகு சேர்க்கை, செவ்வாய் ராகு சேர்க்கை, சனி கேது சேர்க்கை, இந்த மாதிரியான அமைப்புகளில் சிலது நெகட்டிவாக இருக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மற்றும் சனியோடு சேர்றது சில நிலைகளில் ஒரு மாறுபாடான பலன்களை தரும். ராகுவோடு க்ளோஸாக சேரும்போதும் சில நிலைகளில் மாறுபாடான பலன்களை தரும்.
குரு பகவானை பொறுத்த வரைக்கும் யார் கூட சேர்ந்தாலும் பெருசாக பாதிப்புகளை அடையிறதில்லைங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா கெட்டாலும் மேன்மக்களேங்கிற அந்த அர்த்தமே குருவுக்கு தான் பொருந்தும். சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்தால் குரு சண்டால யோகம், குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டால யோகம், அப்படி இப்படி வந்து பித்ராஜித தோஷங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. குருவை யாராலும் கெடுக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. குரு ஒரு முழு சுவர், அதீத ஒளியை பூமியின் மேலே செலுத்தக்கூடிய ஒரு கிரகம், அதுலேயும் விசேஷ பார்வை திறன்கள் கொண்டவருங்கிறதுனால குருவுடன் சேரும் கிரகங்களால் குரு கெடுவது குறைவு. அதே போல் குருவுடன் சேரும் கிரகங்கள் புனிதப்படுத்தப்பட்டு நன்மை தர தயங்குவதில்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இந்த விரும்பத்தகாத இணைவுகள் இருந்தால் அந்த கிரகங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களில் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.